ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாம் செய்ய போகிற ரெசிபி பச்சை பட்டாணி, டபுள் பீன்ஸ், கொஞ்சமாக கொண்டக்கடலை வச்சு ஒரு சிம்பிளாக புலாவ் ஒன்று செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. நான் இன்றைக்கி குக்கரில் செய்யலை, இந்த பேனில் தான் செய்ய போகிறேன். ஒரு சின்ன குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 2 பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு வதக்கிடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நீல வாக்கில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று போதும். ஒரு 3 பச்சை மிளகாய் அதையும் போட்டு வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடாமல் கொஞ்சம் தட்டி போடுங்க, கொஞ்சம் வாசனையாக நல்லா இருக்கும். இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டால் போதும். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா போட்டுக்கோங்க, ரொம்ப போட வேணாம். இதுவுமே 1 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கோங்க. இதுவும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற பச்சை பட்டாணி, கொண்டக்கடலை இதெல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். காரம்லாம் இதுக்கு சேர்ந்து பிடிக்கிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல மறந்துட்டேன், இது 3த்தையும் ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது ஒரு 1/4 கப்பு தயிர் எடுத்துக்கோங்க. அதுவும் நல்லா இதோட கலந்து விட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற, நான் 10 நிமிஷம் தான் ஊற வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அரிசியை இதோட போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் உடையாமல் ஸ்லோவாக கிளறி விடுங்க. நம்ம 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம். அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம 10 நிமிஷம்தான் ஊற வச்சுருக்கோம், அதனால் 2 டம்ளர் எடுத்துக்கலாம். இதுதான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக, உப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சுண்டி இருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக லைட்டாக கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. 10 நிமிஷம் ஆயாச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி எல்லாம் வற்றி அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதுவே கரெக்டாக இருக்குது எனக்கு. உங்களுக்கு இன்னும் வேணும்னா ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆவிலேயே இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது எனக்கு இதுவே கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சன்னா பட்டாணி புலாவ் ரெடி ஆயாச்சு. எனக்கு டேஸ்ட்டு சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு 1/2 hourல ரெடி பண்ணிடலாம் இதை. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.